காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பல்வலி, இந்த பற்களில் ஏற்படக்கூடிய வலிகளை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யலாம்? பல்கள் சின்ன குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பற்களில் ஏற்படக்கூடிய வலி எப்படி நம்ம சரி செய்யலாம்? இல்லை இந்த பற்களில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஈறுகளில் வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈறுகள் வீக்கம், ஈறுகள்ல இருந்து ரத்த கசிவு, இந்த ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போ பற்களில் அதிகமான ஒரு வலி ஏற்படும் போதோ, இல்லை தொற்றுகள் ஏதாவது இருக்கும் போதோ, இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது தான் பற்களில் ஈறு வீக்கம் ஏற்பட்டு அதுலேயும் இன்ஃப்ளமேஷன் வந்து ஒரு சிலருக்கு ரத்த கசிவும் ஏற்படுது. ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா நார்மலாக இருக்கக்கூடிய பல் கூட நமக்கு ரூட் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ பற்களோட வேர் பகுதி நமக்கு வந்து வலிமை இழந்து பற்கள் ஒவ்வொன்றாக விழற மாதிரி இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட வயதானவர்களுக்கு இது ஏற்படலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பற்களில் இந்த பிரச்சனை ஏற்பட்டு பல் ஆட்டம், ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறது இருக்கு. ஸோ இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா பல் சொத்தை இருக்கும். ஸோ டூத் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பற்களுக்கு இடையில அந்த மோலார் டீத்லலாம் பார்த்தோம்னா, ப்ரீ மோலார் டீத்லலாம் வந்து பார்த்தோம்னா பற்கள்ல வந்து அந்த இடையில நடு பகுதிகள கருமை நிறத்துல வந்து பற்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கேவிட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த கேவிட்டிஸ் அப்படியே பற்குழிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேவிட்டிஸும் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இதுதான் நாளடைவுல என்ன ஆகும்னா, ரூட் வரைக்கும் போய் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். பற்களோட வேர் பகுதி வரைக்கும் போயிட்டு அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இப்போ இதுக்கு தான் வந்து ரூட் கேனல் செய்வாங்க. இல்லைங்க அந்த பல்லையே நம்ம எடுத்துடலாம். ஸோ நிறைய சிகிச்சை முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம வந்து ரொம்ப எளிமையாக இதை வந்து குணப்படுத்த முடியும். ஒரு சிலருக்கு டூத் கேவிட்டிஸ் இருக்கு, இல்ல பற்கள்ல வந்து சொத்தை பற்கள் இருக்கு அப்படின்னா இதை ரொம்ப எளிமையாக குணப்படுத்தலாம். இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல என்ன ஆகும்னா, இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த ரூட் வரைக்குமே போய் பாதிக்கப்படும். சிலருக்கு பற்கள்ல சின்ன சின்னதா புழுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து உண்டாக்கிடும். ஏன்னா பற்கள்ல வரக்கூடிய பற்களுக்கு வந்து ரூட்ல வந்து சப்ளை செய்யக்கூடிய அந்த நரம்புகள் வந்து பார்த்தோம்னா மூளையிலிருந்து நேரடியாக நமக்கு பற்களோட தொடர்பு கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பல் கூச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பல் கூச்சம்னா நம்ம தண்ணி குடிச்சா கூட பல் கூசுற மாதிரி இருக்கு. நார்மலா நான் வந்து பேசும்போது காத்து உள்ள பட்டா கூட எனக்கு வந்து பல் கூசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பற்கள் வந்து ரொம்ப டார்க்கா எல்லோ கலர்லயோ இல்லை லைட் கிரீன் கலர்லயோ, சிலருக்கு வந்து பார்த்தோன்னா பிளேக்ஸ் வந்து படிஞ்சிருக்கும். ஈறுகள் வந்து பற்களோட சேரக்கூடிய அந்த ஜங்ஷன்ல நிறைய பேருக்கு அந்த பிளேக்ஸ் வந்து படிஞ்சு ஈறுகள் ஒரு சிலருக்கு வந்து மேலே எதிர்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏறி போன மாதிரி இருக்கும். இது எல்லாமே இன்ஃபெக்ஷனாலையும் நமக்கு உடல்ல கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலும் பற்களில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இயற்கை மூலிகைகள் இருக்கக்கூடிய பற்பொடிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது பற்களில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பற்பொடிகள் அப்படின்னு சொல்லும்போது எதற்கெல்லாம் இது பயன்படுத்தலாம்? அதிகமான பற்கள்ல வலியோ, ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஈறு வீக்கம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பற்பொடிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பற்பொடியில எப்படி என்ன செய்யலாம்? என்னென்ன மூலிகைகள் இருக்கு? இந்த மூலிகைகள்னால பற்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். பேசிக்கா இதுல வந்து பார்த்தோம்னா திரிஃபலா சேருது. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3ம் சேர்ந்திருக்கிறது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கிராம்பு. கிராம்பு ஒரு முக்கியமான மூலிகை. பலரும் அறிந்த ஒரு விஷயம். பற்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, வலி இருக்கு அப்படின்னா கிராம்பை வந்து வாயில வச்சு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வச்சிருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வலியை வந்து நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ இதுல வந்து கிராம்பு சேருது. அதற்கு அடுத்தது முக்கியமாக மாசிக்காய். மாசிக்காய்ன்னு சொல்லக்கூடியது அதிகமான துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதுவுமே இதுல வந்து சேர ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மூலிகைகள் எல்லாமே பற்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி செய்யக்கூடியதான். அதுக்கு அடுத்தது முக்கியமாக
ஒட்டைப்பாக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இதில் சேருது. இதுவுமே தோற்பு சக்தி இருக்கக்கூடியதான். காய்ச்சி கட்டி இதில் சேரும். இப்போ காய்ச்சி கட்டின்னு சொல்கிறதும் அதிகமாக ப்ளீடிங் கம்ஸ் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகையாக காய்ச்சி கட்டி இருக்குது. அடுத்ததாக ஏலக்காய். ஏலக்காயும் பார்த்தோம்னா ஒரு புத்துணர்வு நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. கண்டங்கத்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். கண்டங்கத்திரி காய் இருக்கு இல்லையா, உலர்த்திட்டு அதை இதனோட சேர்த்துக்கலாம். இப்போ இத்தனை மூலிகைகளும் சேர்த்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல பவுடராக அரைச்சி எடுத்த பிறகு பற்பொடியாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கைகளாலேயே நம்ம பற்களை இந்த மூலிகை பொடியை வச்சு நம்ம துளக்கிக்கிட்டே வரும்போது பல் துளக்கும் போது ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதிகமான பற்கள் இருக்கக்கூடிய அந்த குழிகள் மறையும். அதிகமான வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தினமும் நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் ஈறுகளில் வீக்கம் இருக்குது, அதிகமான பற்களில் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக இதை பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெயை வாயில் நல்லா வச்சுட்டு ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணெய் கொப்பளிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்கிற விஷயத்த தினம்தோறும் காலையில் நம்ம பயன்படுத்தும் போது வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த வலிகள் பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தினம்தோறும் ஒரு 10லிருந்து 15 ml நல்லெண்ணெய் எடுத்து வாயில் விட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு வரும்பொழுது பற்களில் ஏற்படக்கூடிய வலி நமக்கு குறையும். ஸோ பற்களில் வலியானது, ஈறுகளில் வீக்கம் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பற்களில் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப வலி இருக்குங்க, இந்த ஈறுகளில் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிராம்பு எண்ணெய். இந்த கிராம்பு எண்ணெய் வலி இருக்கக்கூடிய இடத்துல கம்மியாக ஒரே ஒரு துளி நம்ம வச்சுட்டே வரலாம். ஸோ இல்லைன்னா ஒரு காட்டனில் டிப் பண்ணி காட்டனில் 2-3 துளிகள் கிராம்பு எண்ணெயை சேர்த்து பற்களில் வச்சுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பற்களில் இருக்கக்கூடிய வலியானது குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம பற்கள் ஓரல் கேவிட்டிஸ், ஓரல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ காலையிலையும் சரி இரவு நேரத்துலையும் சரி ஒரு முறை நம்ம பல் துளைக்கிட்டே வரும்பொழுது பற்களில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம், ஈறுகளில் இருக்கக்கூடிய வலி, இது எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா தினம்தோறும் சித்த மருத்துவத்தில் அந்த படிகார நீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த படிகார நீரை தண்ணீரில் கலந்து வாய் கொப்பளிச்சுட்டே வரும்போது இரவு நேரத்தில் மட்டும் இதை பயன்படுத்தினா போதும். ஸோ ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்குள்ள இது ஒரு 10 ml சேர்த்து இதை நம்ம வாய் கொப்பளிச்சுட்டே வரும்பொழுது வாயில் இருக்கக்கூடிய அதிகமான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ ஈறுகளில் வலி வீக்கம் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த பவுடர் டூத் பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். தினந்தோறும் காலையில் இந்த ஆயில் புல்லிங் எடுக்கும்போது வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பல் சொத்தையாக இருக்கட்டும், ஈறுகள் சம்மந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் நல்ல நிவாரணம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.